அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மணிகண்ட பிரபு ஓம் நந்திசித்தர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி என்ற யூடியூப்பில் இருந்து இன்ஸ்டாகிராமிலே மணிகண்ட பிரபு 611 வணங்குந்து முகநூலிலே மணிகண்டன் என்று உள்ளது. நேற்றைய தினம் வைகாசி பெருவிழா என்று சொல்லக்கூடிய பழனி தண்டாயுதபாணி முருகனை இறைவன் நேற்று நான் தியானத்தை நிறைவு செய்யும் போது 6 கருடன் எங்களுடைய ஊர் பகுதியிலே மற்றும் நீ பழனி செல்ல வேண்டுமடா என்று சொன்னார். அந்த பழனியிலே யாம் அங்கே திருஆவினன்குடி என்று உள்ளது. அந்த கோயிலிலே தரிசனம் முடித்து அங்கே கிரிவலம் செல்வது உண்டு மலையை சுற்றி. எதுக்கு சொல்கிறோம் என்றால், சித்தர்களாகப்பட்ட எங்களுக்கு அந்த இறைவனே இறங்கி வந்து எங்களுக்கு காட்சி கொடுப்பார். அது மனித ரூபத்தில் இருக்கலாம், இல்லது கருட ரூபத்தில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எனக்கு வானிலே கருடன் பட்டமிட்டு நேற்றைய கருட தரிசனம் அங்கே பழனியிலே 3 கருட தரிசனம் ஆக மொத்தம் 9 கருட தரிசனங்களாக 9 நவகிரகங்களாக இந்த மணிகண்ட பிரபு 611 வைத்துள்ளேன் என்று சொல்லி உலக நாடுகள் முதலிலே லட்சக்கணக்கான பேர் பார்த்தார்கள். இன்று உன்னை மில்லியன் கணக்கிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று இறைவன் எங்களை உணர்த்தி உள்ளார். அது மட்டுமல்ல, நீ நாவிலே தான் சொல்லியிருக்கிறாய் அமெரிக்கா அமெரிக்கா என்று. அந்த அமெரிக்காவே நீ கால் பதிக்கப் போகிறாய். சிகாகோ என்று சொல்லக்கூடிய அந்த இடம் எப்படி விவேகானந்தர் ஒரு சொற்பொழிவாற்றினாரோ அதுபோலவே உன்னை சிறப்பான ஒரு அழைப்பாளராக ஏன் சொல்கிறேன் என்றால், நாடுகள் நல்லா இருக்க வேண்டும், எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும், குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும் என்று சொல்லிக்கொண்டு விஞ்ஞான ரீதியிலே மெஞ்ஞானத்தின் ஆசியோடு இன்றைய பயணங்கள் ரோபோட்டு காலமாக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே ஒரு நிகழ்வுகள் என்றால் அதை எடுக்கிறதுக்கெல்லாம் ஊடக நண்பர்களெல்லாம் அவ்வளவு சிரமப்படுவார்கள். இன்னைக்கு ட்ரோன் என்று சொல்லக்கூடிய அந்த கேமரா மூலமாக நிறைய ஒரு அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஏஐ என்று சொல்லக்கூடியதும் சித்தர்கள் ஆசியோடு தான் அதோடைய பயணங்கள்லாம் இருக்கிறது. எம் பின்புறம் இருக்கும் இந்த இடம் நான் படித்த கல்லூரி இது. இந்த பள்ளியிலே தான் இந்த கிறிஸ்டின் மரம் என்று சொல்லுவோம். அந்த நம்மளோட கிறிஸ்துவர் அந்த ஜீசஸில் அந்த மரம், அந்த மரத்துக்கு பின்பு நின்று இன்று ஸ்டோரி போர்டுடா என்று இறைவன் உணர்த்தி உள்ளார். ஆகையாலே நேற்றைய தினம் மிக சிறப்பாக எங்களுடைய பயணங்கள் வைகாசி விசாக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும், நாடுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் இனியாக இருக்க வாழ்த்துக்கள்.